நல்வழி பயிற்சி மையம், அரியலூர் மாவட்டம், பர்ணம் கிராமம். இந்த இலவச பயிற்சி மையத்தில் இணைய விரும்பினால் கீழ்க்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 70 100 21 004. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், டிஆர்பி, டெட்டு எல்லாத்துக்கும் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரியலூரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் அந்த சென்டருக்கு நீங்கள் போகிறதுக்காக இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பெண்களும் தங்கி படிக்கிறதுக்கு வந்து அங்கே வந்துட்டு இலவசமாக பயிற்சி வந்து நடத்துகிறாங்க. தங்குறதுக்கு இடமும் இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 ஜனவரி 13 to 16 நடப்பு நிகழ்வுகள் பகுதி 4 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 பார்த்தாச்சு. இது பகுதி 4. வாங்க வீடியோஸில் போகலாம். பிரிட்டனில் உள்ள ஹைபர் எஜுகேஷன் எமர்ஜிங் எக்கனாமிஸ் என்ற சர்வதேச நிறுவனம் உலகம் முழுவதும் உள்ள 43 நாடுகளைச் சேர்ந்த 200 பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த 25 பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்திய அறிவியல் கழகம் பெங்களூர் 4வது இடமும், ஐஐடி மும்பை 27வது இடமும், ஐஐடி இந்தூர் 61வது இடமும், ருக்கி ஐஐடி டாப் 40 வந்துட்டு 35வது இடத்தில் உள்ளது. சரிங்களா? அதுக்கடுத்து 2019 சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் மொத்தம் 450இல் 49 இந்திய பல்கலைக்கழகங்கள் இடம் பிடித்தன. குறிப்பு: சீன பல்கலைக்கழகங்கள் முதல் 5 இடங்களை பெற்றுள்ளன. எம்எஸ் தோனி ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்து சாதனை படைத்துள்ளார். சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், விராட் கோலி ஆகியோருக்கு அடுத்து 10,000 ரன்களை கடந்தவராவார் தோனி. அதுக்கடுத்து கிராமப்புறங்களின் பெண் தொழில் முனைவர்களை உருவாக்கும் வகையில் நாட்டுக்கோழிகள் வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் 10/1/2019 தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலுக்கு அருகேயுள்ள வீர சோழபுரத்தில் பாண்டியர் கால கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. நாடாளுமன்ற குழுவிடம் மத்திய அரசானது நாட்டில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் மொத்தம் 670 நீதிபதிகள் உள்ளனர். இவர்களில் 73 பேர் மட்டுமே பெண்கள் என கூறியுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் சுரேஷ் பாபு இந்தியாவை சர்வதேச செயல்பாடுகளுடன் முழுமையாக ஒன்றிணைக்கும் புதிய தொழிற்கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் அதிகாரிகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு புதிய செயலி ஒன்றை சத்தீஸ்கர் மாநில அரசு தொடங்கியுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் யுபிஎஸ்சி உறுப்பினராக முன்னாள் தலைமை புள்ளியியலாளர் TCA ஆனந்த் என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். யுபிஎஸ்சியின் தற்போதைய தலைவர் அரவிந்த் சக்சேனா ஆவார். யுபிஎஸ்சியில் தலைவர் உட்பட 10 உறுப்பினர்கள் உள்ளனர். ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் ககன்யான் திட்டத்தின் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக மனித விண்வெளி மையம் பெங்களூரில் இஸ்ரோ அமைத்துள்ளது. இதன் தலைவர் உன்னிகிருஷ்ணன் ஆவார். அதாவது ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நேபாள இராணுவ தலைமை. நேபாள இராணுவத்தின் தலைமை தளபதி யாருக்கு அண்மையில் இந்திய இராணுவத்தின் சார்பில் இந்திய இராணுவ ஜெனரல் விருது வழங்கப்பட்டது. பூர்ண சந்திரா தாபா அப்படிங்கிறவங்களுக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்தில் 2ஆம் இடத்தில் உள்ள இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் 3ஆம் காலாண்டு லாபம் 3610 கோடியாக குறைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு, தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கங்கள் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 522 கோடி நேரடி வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது? கோவை. 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் நடைபெற உள்ள தேதி என்ன? 2019 ஜூலை 4 முதல் 7 வரை. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆராய்ச்சிக்கான சர்வதேச சங்கம் இம்மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் எந்த மாநிலத்தில் புதிதாக 10,000 பெட்ரோல் நிலையங்கள் அமைக்க
இருந்ததை அடுத்து மத்திய அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் அண்மையில் நோட்டீஸ் அனுப்பியது. ராஜஸ்தான். சிட்னி 2019 சிட்னி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? செக் குடியரசின் பெட்ரோவிட்டோவா. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். டெஸ்ட், ஒருநாள், T20 என அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டத்திலும் சேர்த்து 1000வது சர்வதேச வெற்றியை பதிவு செய்த முதல் அணி என்ற சாதனையை ஆஸ்திரேலிய அணி எந்த அணிக்கு எதிராக படைத்துள்ளது? இந்தியா. தி இந்து லிட் ஃபார் லைஃப் இலக்கிய திருவிழாவில் சிறந்த புனைவு நூல் மற்றும் புனைவற்ற நூலுக்கான தி இந்து பரிசுகள் வழங்கப்பட்டன. சிறந்த புனைவு நூல் ரிக்வியம் இன் ராகா ஜன்கி அப்படிங்கிறது. இதனுடைய ஆசிரியர் நீலும் சரண் கவுர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புனைவற்ற நூல் இன்ட்ரோகேட்டிங் மை சாண்டல் லைஃப் அப்படிங்கிறது. இதனுடைய ஆசிரியர் மனோரஞ்சன். போர்க்காலங்களில் இந்தியா விரைந்து முன்னேறுவதற்கு வசதியாக இந்தியா சீனா எல்லைப் பகுதிகளில் ரூபாய் 21,000 கோடி செலவில் 44 சாலைகள் அமைப்பதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. டிஜிட்டல் தளம் வழியாக விவசாய கடன் தள்ளுபடி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் ரூபாய் 12,000 கோடி சேமிக்கப்பட்டது என கூறிய மாநிலம் எது? மகாராஷ்டிரா. புனேயில் அண்மையில் நடைபெற்ற கேலோ இந்தியா யூத் போட்டியில் பளுதூக்குதலில் தமிழகத்தின் டி. தர்ஷினி என்பவர் வயசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 17 வயது பிரிவில் 81 கிலோ மற்றும் 102 கிலோ பிரிவில் தங்கம் வென்றுள்ளார். யாருன்னா டி. தர்ஷினி. ஓகேங்களா, தமிழகத்தை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, உருக்குத்துறை அமைச்சகத்தின் ஜேபிசி அமைப்பு வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது 2030இல் 30 கோடி டன் உருக்கு உற்பத்தியை எட்ட மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இந்திய கச்சாவின் உருக்கு உற்பத்தி சென்ற டிசம்பர் மாதம் 89.36 லட்சம் டன்னாக குறைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்த கண்டவர்ஸு, நாட்டின் பணவீக்கம் 2018 டிசம்பர் மாதத்தில் 3.80% சரிவை கண்டுள்ளது என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்ம நாட்டினுடைய பணவீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 டிசம்பரில் 3.80% சரிவை கண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டினுடைய சில்லறை பணவீக்கம் வந்துட்டு 2018 டிசம்பரில் 2.19% இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு கடந்த 18 மாதங்களில் இல்லாத அளவிற்கு மிக கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம நாட்டினுடைய பணவீக்கம் வந்து 2018 டிசம்பரில் வந்துட்டு 30.80% சரிவை கண்டுள்ளது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதுக்கடுத்து நாட்டின் சில்லறை பணவீக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2018 டிசம்பரில் 2.19% இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு கடந்த 18 மாதங்களில் இல்லாத அளவுக்கு ரொம்ப குறைவானது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து விரும்பிய சேனல்களை பார்க்கும் திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் 100 சேனல்களுக்கு ரூபாய் 153 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ட்ராய் அறிவிப்பு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வரக்கூடிய தேதி பிப்ரவரி 1. ஓகேங்களா. 100 சேனல், அதாவது 100 சேனலுக்கு கட்டணம் வந்து 153. பொதுத்துறை வங்கிகளின் செயல்பாடுகளை மேம்படுத்த அரசின் பங்கை 52% குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காக அரசின் பங்கை 52% குறைப்பதற்கு மத்திய அரசு என்ன செஞ்சுருக்காங்க? திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மத்திய அரசானது வேளாண் ஏற்றுமதியை 6,000 கோடியாக உயர்த்த திட்டமிட்டுள்ள ஆண்டு 2022. மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேளாண் பொருட்களுடைய வந்து ஏற்றுமதியை 6,000 கோடியாக வந்துட்டு உயர்த்துறதுக்கு 2022 ஆண்டுக்குள்ளே வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா அமெரிக்காவை அடுத்து 2030இல் 2வது இடத்தை பிடிக்கும் என்று உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி குறித்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு வங்கி ஆய்வு பிரிவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2030 வந்துட்டு என்னென்னா, இந்தியா வந்துட்டு பொருளாதாரத்தில் செகண்ட் இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்காவை தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து தமிழக செஸ் வீரர் குகேஷ் வயது 12 இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். நெக்ஸ்ட்டு,
இதுபோன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கணி வாட்ஸ்அப் ஜாயின் நம்பரில் இணையவும். நன்றி, வணக்கம்.